அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹரிணி அமரசூர்யா ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரீசெண்டாக பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஹரிணி அமரசூர்யா பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீலங்காவில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ யார் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அனுரகுமார திசநாயக்கே அப்படிங்கிறவர் தான் நமக்கு பிரசிடென்டா இருக்கார். சரிங்களா? அனுரகுமார திசநாயக்கே அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்ட். யாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டா ஹரிணி அமரசூர்யா. சரியா? ரீசெண்டா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சது, அதனால பார்க்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியா வில் ஹாஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் கொக்கோ வேர்ல்டு கப் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் கொக்கோ வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடந்தது கிடையாது. ஸோ நியூ டெல்லியில் நமக்கு நடக்க போகுது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2025 நமக்கு இந்தியாவில் நடக்க போகுது. சரியா? ஸோ நியூ டெல்லி. அடுத்தது குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி எய்ம்ஸ் டு எராடிகேட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி, இந்த ஒரு அலையன்ஸை யார் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அலையன்ஸை அரௌண்ட் 148 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பிரேசில்ல தான் இப்போ G20 சம்மிட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? G20 மாநாடு நமக்கு பிரேசில்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ பிரேசிலோட ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவா தான் இந்த குளோபல் அலையன்ஸ் அகைன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அலையன்ஸோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை 2030 ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்தது the launch vehicle used to launch GSAT N2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? GSAT N2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட், அரௌண்ட் 4700 kilograms இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். சரியா? ஸோ இதோட லான்ச் வெஹிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 தான் இதோட லான்ச் வெஹிக்கிளாக இருந்துச்சு. பிகாஸ் இந்தியாவோட லான்ச் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா LVM-3 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4000 kilogram, 4000 கிலோ வரைக்கும் தான் இதனால எடுத்துட்டு போக முடியும். இது 4700 kilogram இருந்தனால நம்ம ஃபால்கான் 9ஓட கொலாபரேட் பண்ணி இதை அனுப்பியிருக்கோம். சரியா? அதே மாதிரி இந்தியா இஸ்ரோ ஸ்பேஸ் எக்ஸோட கொலாபரேட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாகவும் இருக்கு. சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், which state has the highest representation of women in urban local bodies அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ highest representation of women in urban local bodies யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 65% ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தென் சப்சீக்வெண்டான பிளேசஸ்ல பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ்ல நமக்கு ஜார்க்கண்ட், தேர்ட் பிளேஸ்ல ஒடிசா, ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பீகார். சரியா? ஹிமாச்சல் பிரதேஷ் தான் 65%ஓட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.